நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா, மீன்கள் ஏன் தானாக சென்று தூண்டலில் மாட்டி தனது சந்தோஷத்தை இழக்கின்றது என்று? அதன் வாயினால் தான். நம்மிலும் பலர் இவ்வாறுதான். தமது வாயினால் எதை கூற வேண்டும், எதை கூறக்கூடாது என்பதை அறியாமல் அனைத்தையும் கூறிவிட்டு தமது சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கின்றனர். நமது சந்தோஷத்தை இழக்கக்கூடிய 5 விடயங்களை நான் கூறுகின்றேன். அதில் 5வது விடயமே மிக முக்கியமானது. முதலாவது, உங்களது வருமானத்தை மற்றவர்களுடன் ஒருபோதும் பகிராதீர்கள். உங்கள் வருமானத்தை பகிர வேண்டாம் என்பதற்கான காரணம் மற்றவர்கள் உங்களிடம் கடன் கேட்பார்கள் என்பதற்காக அல்ல. சிலர் உங்கள் வருமானத்தை பற்றி சிந்தித்து அவர்களது மனதினுள் நெருப்பை கக்கக்கூடிய சில எரிச்சல்களை உண்டாக்குவார்கள். 2வது, உங்கள் தோல்விகளை மற்றவர்களிடம் பகிராதீர்கள். நீங்கள் நினைக்கலாம், எனது தோல்வியை, எனது கஷ்டத்தை மற்றவர்களுடன் பகிர்கின்ற போது அது சில நேரங்களில் அமைதியான முறையில் நமக்கு சந்தோஷத்தை தரும் என்று. அவ்வாறு இல்லை. உங்கள் எதிரிகளுக்கு அது தெரியுமாக இருந்தால் அந்த வீக்னஸை பயன்படுத்தி உங்களை பலமிழக்க செய்யக்கூடியதாக இருக்கும். 3வது, உங்கள் திட்டங்களை ஒருபோதும் மற்றவர்களிடம் கூற வேண்டாம். உங்கள் திட்டங்களை நீங்கள் மற்றவர்களிடம் கூறுவீர்களாக இருந்தால் சில நேரங்களில் உங்கள் திட்டங்கள் நிறைவேறாமல் போகலாம். அந்த நேரம் உங்கள் மீது உள்ள நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அதாவது, இவர் இப்படித்தான், எப்போது பார்த்தாலும் கூறுவார், எதையும் செய்ய மாட்டார் என்று. விதை மண்ணினுள் இருக்கும் வரைதான் அது விருட்சமாகக்கூடிய தகுதியை பெறும். அது வெளியே கிடக்குமாக இருந்தால் அதன் முளைதிறன் அற்றுப்போகிவிடும். 4வது, உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இடையே இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை மற்றவர்களிடம் ஒருபோதும் கூறிவிடாதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் இணைந்து விடுவீர்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் நீங்கள் இதனை கூறுகின்ற போது அவர்கள் இதனை எண்ணி நகையாடக்கூடும். இதனால் தான் கூறுகிறேன், இவர்கள் இகழ்ச்சியாக்குவதை விட்டுவிட்டு சிறந்த முறையில் சிந்தித்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று. 5வது, மௌனம் சாதுவின் குணம் மாத்திரம் என்று, அது சாதிப்பவனின் ஆயுதமுமாகும். நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய இடங்களில் மௌனமாக காத்திருங்கள். ஏனென்றால் நீங்கள் மௌனம் காக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களது வெற்றி உங்களை அடைந்து தீரும். பேச வேண்டிய இடங்களில் நீங்கள் பேசுங்கள், பேச வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் சில இடங்களில் நாம் மௌனம் காப்பதே சிறந்ததாகும். இதனை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். விரைவில் மீண்டும் நான்